ஹாய் கைஸ் 3 நேரம் சமையல் கூட செஞ்சிடலாங்க. ஆனால் என்ன சமையல் செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணுறது தான் பெரிய கஷ்டமே. நம்மலாம் சின்னதில் பார்த்திங்கன்னா அம்மாலாம் 3 நேரம் சாப்பாடு தாங்க செய்வாங்க. டிஃபனுங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஆனால் இப்போத்த பிள்ளைகளுக்கு மத்தியானத்தை தவிர்த்து காலையிலையும் நைட்டோ சாப்பாடு ஏதாச்சும் செய்கிறோம் அப்படின்ட்டா உடனே வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டுறாங்க. குழந்தைய தான் அப்படி சொல்லுது அப்படின்னா 3 நேரம் சாப்பாடு சாப்பிட்டவங்களுமே இப்போ வேண்டாம் அப்படின்ட்டுறாங்க. நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் தயிர் இருந்துச்சு. சரி ஏதாச்சும் வெரைட்டி ரைஸாக தக்காளி சாப்பாடோ இல்லை பருப்பு சாப்பாடோ வைக்கலாம் சூடாக அப்படின்னு நினச்சா ஆகவே ஆகாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன தான் வேணும் அப்படின்னா மச்சானுக்கு கோதுமை ரொட்டி வேணும் அப்படின்னாங்க. நீதிக்குட்டிக்கு நூடுல்ஸ் வேணும் அப்படின்னா. ராத்திரி மணி 8 ஆயிடுச்சு, இனி நூடுல்ஸ் தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனுக்கு ஒரு ப்ளைன் தோசையும் மத்தியானத்தை குழம்பு ஊற்றி கொடுத்துட்டு அப்புறம் மச்சானுக்கு கோதுமை ரொட்டி தாங்க செஞ்சேன். என்னங்க அநியாயமாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை எடுத்து சாப்பரில் போட்டு செய்கிறதெல்லாம் ஈஸி தான். இருந்தாலும் நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா அது ஒன்று நடக்குது. நான் நினச்சது தயிர் சேல்ஸ் ஆயிரும், சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். ஆகலைங்க. அப்புறம் கோதுமை ரொட்டி தாங்க செஞ்சு கொடுத்தேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, நாளைக்கு பார்க்கலாங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.